ஹலோ நண்பர்களே, நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி டியூட்டிக்கு போகல, ஃப்ரீயாக இருந்தோம். சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஈவினிங் 2 பேருமே ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது வராதுக்குன்னு எப்பவுமே பசிக்குது அப்படிம்பாங்க. சரி இன்றைக்கி இவங்க என்ன தான் பண்ணுறாங்கன்னு பாருங்க. சேம் உள்ளே வரும்போதே வந்து பசியாகுதுன்ட்டே வர்றாங்க. சரி இன்றைக்கி நான் சமையல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு 4-5 முட்டை வாங்கி வச்சுருந்தேன். மாவு கொஞ்சம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அழகாக வந்து பாப்பா ஃபஸ்ட்டு வந்துருச்சு, தம்பி லேட்டாக வர்றாரு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மாவு நல்லா கலக்கி அழகாக ஒரு தோசை ஊற்றி ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி முட்டை தோசை பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தேன். லைட்டாக முட்டையை உடச்சி ஊற்றி அதுக்கப்புறம் லேசாக மேலாப்பில் உப்பு போட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எண்ணெய் ஊற்றி அழகாக அந்த உடச்சி விட்ட முட்டையை வந்து பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் கலந்து விட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு அழகாக வந்து திருப்பி போட்டேன். பரவாயில்ல, நம்மளும் நல்ல சமையல் கலைஞராக மாறிட்டுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டேன். பார்த்தீங்கன்னா பாப்பா பசிக்குதுப்பா அப்படின்ச்சு, ஒரு 2 நிமிஷம்ப்பா இப்போ தந்துடுறப்பா அப்படின்னு சொல்லி போட்டு டக்குன்னு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தோசையை ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணோன்னே வந்து பார்த்திங்கன்னா காலையில் வச்ச சாம்பார், அதாவது தக்காளி குழம்பு கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு. சரி ஒரு தோசை சாப்பிட்டுட்டு இன்னொரு தோசை வேணும்னு நினைப்பாங்களேன்னு சொல்லிட்டு டக்குன்னு கொஞ்சோண்டு எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இட்லி பொடி அரைச்சி வச்சுருக்குறாங்க. கலர் என்ன வெள்ளை கலராக இருந்துச்சுன்னு சந்தேகப்படாதீங்க, இட்லி பொடி தான். அந்த இட்லி பொடியும் வந்து பார்த்திங்கன்னா மேலால் அந்த தோசை மேலே போட்டு பொடி தோசை ஆக்கியாச்சு. சரி ஒரு வேளை சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா இதில் ஒன்று அதில் ஒன்று எது டேஸ்ட்டாக இருக்குது அதை சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே செஞ்சு கொடுத்தாச்சு. இது வந்ததும் கைகள் மூஞ்சி கழுவிட்டு வேறு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு சொங்கி மாதிரி உட்காந்துருச்சு. நல்லா ஸ்கூலில் ஆட்டம் ஆடி இருக்க மாட்டோம் தெரியுது. இங்கே வந்தோன்னே சொங்கி மாதிரி உட்காந்துச்சு. சரி ஒரு தோசை சாப்பிட்னே கொஞ்சம் சந்தோஷப்படுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஊற்றலாமா அந்த பக்கம் ஊற்றலாமா ஒரே கன்ஃபியூஷன். சரி ஏதோ ஒரு கூத்துக்கு முதல்ல பசியாகுது அப்படின்னு சொல்லி திட்டுச்சு. சரிம்மா அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்ததுக்கு பரவாயில்ல, நல்லா இருக்குதுச்சு. அதுக்குள்ளே சாரு நம்ம ஹரிஷ் வந்துட்டார். சரி இந்த ஹரிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா நான் சுட்டு கொடுக்குறேன் என் பையனுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி சந்தோஷம் அப்படின்னா டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, நான் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வெறும் முட்டை ஊற்றுனேன். இவங்க என்ன பண்ணாங்க, அவங்க பையனுக்காக வந்து பார்த்திங்கன்னா பொடியாக வெங்காயம் அருமையாக கட் பண்ணி அதுக்கு மேலே மலைச்சாரல் மாதிரி தூவி அருமையாக, எப்போவுமே லேடிஸ் சமையல் வேறு மாதிரி இருக்கும், ஜென்ஸ் சமையல் வேறு மாதிரி இருக்கும். இவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா அருமையாக பையனுக்காக ஸ்பெஷலாக செஞ்சு கொடுக்குறாங்க. அருமையாக வந்து பொன்னிறமாக வந்து நல்லா தோசை சுட்டு அவங்க பையனுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அவன் அதுக்கு மேலே வந்து வரதுக்கு முன்னே கையில் மூஞ்சி கழுவிட அப்படின்னா இல்லை, இன்னும் முதல்ல சாப்பிட்டு அதுக்கப்புறம் கழுவிக்கிற அப்படின்னா சரின்னு ஒரு வழியாக தோசை சுட்டு கொடுத்தாச்சு. சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.